வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டன் லியோ. உணவுகளை ரீஹீட் பண்ணி திரும்பவும் சூடாக்கி சாப்பிட்றது நல்லதா கெட்டதான்ற கேள்விக்கான பதிலை நம்ம இந்த வீடியோவில் தெரிந்துக்கிடுவோம். காமனாக பல பேர் சாப்பிட்ற உணவு குளிராக இருக்குது, இல்லை இதை சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் இதை திரும்பவும் சூடுபடுத்தி சாப்பிடுவோன்னு கேஷுவலாக எல்லா உணவுகளையும் பலர் திரும்பவும் ரீஹீட் பண்ணி சாப்பிட்ற வழக்கம் வேடிக்கையாக பல பேர்கிட்ட காணப்படுது. ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, பல உணவுகள் நம்ம திரும்பவும் ரீஹீட் பண்ணும்போது இவை டாக்ஸிக்காக மாறுது, பாய்சனாக மாறுது. அதனால் நமக்கு ஃபுட் பாய்சன் ஏற்படுது. அதோட கேன்சர் கூட உருவாக வாய்ப்பு நேரிட செய்யுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக நம்ம ரீஹீட் பண்ணி சாப்பிட்ற சில உணவுகள் எது இதனால் ஏற்படுகிற பாதிப்பு என்னன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்துவிடுவோம். ஃபர்ஸ்ட்னு பார்க்கும்போது வெஜிடபிள்ஸ் வித் ஹை நைட்ரேட். இந்த நைட்ரேட்ன்ற வேதிப்பொருள் அதிகமாக இருக்கிற வெஜிடபிள்ஸை நம்ம திரும்பவும் ரீஹீட் பண்ணினோம் அப்படின்னா ஸோ அது டாக்ஸிக்காக மாறுது. எந்தெந்த உணவுகள் ஹை நைட்ரேட் இருக்குன்னு பார்க்கும்போது, இந்தியன் உணவுகள்னு பார்க்கும்போது கேரட் அண்ட் பீட்ரூட்டில் தான் அதிக அளவில் நைட்ரேட் இருக்குது. இந்த நைட்ரேட் நல்லதான்னு கேட்டால் ஆமாம், நல்லது தான். இவை ஆன்டி ஹைப்பர் டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு இந்த நைட்ரேட் ரத்த அழுத்தத்தை சீராக வைக்கிறதற்கு உதவி செய்யும். ஆனால் இந்த நைட்ரேட்டை நம்ம திரும்பவும் ஹீட் பண்ணுறோம். இப்போ இந்த பீட்ரூட் கேரட் இப்போ நம்ம சமையலில் வச்சுருப்போம். இதை காலையில் சாயந்தரம் தணுத்து போயிடுச்சு அப்படின்னு திரும்பி திரும்பவும் நம்ம ஹீட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போது இதில் இருக்கிற இந்த நைட்ரேட் கார்சினோஜெனடிக் ப்ராப்பர்ட்டியாக மாறுது. இதில் இருக்கிற சில டாக்ஸின்ஸாக மாறுது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது கேன்சர் உருவாக்கக்கூடிய டாக்ஸின்ஸாக மாறுது. ஸோ இதனால் நம்ம தொடர்ச்சியாக இந்த பீட்ரூட் இந்த கேரட்டை நம்ம திரும்பவும் ரீஹீட் பண்ணி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் கேன்சர் உருவாக்க நேரிடும். ஸோ இதனால் இந்த உணவுகளை நம்ம ரீஹீட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அடுத்தது ரைஸ். ஒருவேளை நீங்கள் ரைஸான்னு கேட்டு ஷாக்காக நேரிடும். பட் அரிசி தான் அடுத்த விதமான ரீஹீட் பண்ணக்கூடாத உணவு. காலையில் நம்ம அரிசியை கொதிக்க வைத்து சமையல் பண்ணி வச்சுருக்கிறோம். இதை நார்மலாக சாப்பிட்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சாயந்தரம் இதை ரொம்ப குளிராக இருக்கே அப்படின்னு சொல்லி திரும்பவும் ரீஹீட் பண்ணுற பட்சத்தில் இதுக்குள்ளாடி பேசிலஸ் சிரஸ்ன்ற பாக்டீரியா இருக்குது. இந்த பாக்டீரியா என்ன ஆகும்னா, நீங்கள் ரீஹீட் பண்ணும்போது சாகும். சரி, சாகுதே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பார்க்கும்போது இந்த பாக்டீரியா சில டாக்ஸின்ஸை அதற்குள்ளாடி ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த டாக்ஸின்ஸை சேர்த்து நம்ம அன்னைக்கு நைட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா மறுநாள் ஃபுட் பாய்சன் உருவாகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இதன் மூலம் வாந்தி, குமட்டல், டயரியா போன்ற பல பிரச்சனைகள் உருவாக நேரிடும். ஸோ அதனால் அரிசியை ரீஹீட் பண்ணாமல் சாப்பிட்றது நல்லது. அடுத்தது முட்டை. அதிகப்படியான புரோட்டீன், மினரல்ஸ்கள் இருக்கிறது இந்த முட்டை ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு சத்து பொருள். சரி, இந்த முட்டையை நம்ம நார்மலாக சரியான முறையில் வேக வச்சு சாப்பிட்ற பட்சத்தில் இதன் மூலம் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல நாட்டுக்கோழி முட்டைன்னா அது ரொம்பவே நல்லது. ஸோ ஆனால் இந்த முட்டையை நம்ம திரும்பவும் ஒரு தடவை வேக வச்ச முட்டையை திரும்பவும் ரீஹீட் பண்ணீங்க. ஒருவேளை பலர் இந்த முட்டை மூலம் பல டிஷ் பண்ணுவாங்க. ஸோ இது அப்போ என்ன ஆகும், காலையில் வச்சது தணுத்து போயிடுச்சு அப்படின்னு சாயந்தரம் திரும்பவும் ரீஹீட் பண்ணுவாங்க. அப்படி ரீஹீட் பண்ணுற பட்சத்தில் இதுக்குள்ளாடி இருக்கிற நைட்ரஜன் ஆக்சிடைஸ் ஆகி இது கார்சினோஜெனடிக் ப்ராப்பர்ட்டியாக மாறி கேன்சர் உருவாக்க நேரிடும். தொடர்ச்சியாக இந்த முட்டையை திரும்பவும் ரீஹீட் பண்ணி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இது ஒரு கட்டத்தில் கேன்சர் உருவாக்க வாய்ப்பை உருவாக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளாடி இதை நம்ம பாதுகாப்பாக முட்டையை வச்சுக்கிட்டு அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் எடுத்து ஒரு 2 ஹவர்ஸுக்கு மேலே நம்ம வெளியில் வைக்கிறது பாதுகாப்பு கிடையாது. ஸோ அதுவும் திரும்பவும் பல விதமான மைக்ரோ ஆர்கானிசம் அதில் ஃபார்ம் ஆகுறதுக்கான வாய்ப்பை நேரிட செய்யும். ஸோ இதனால் முட்டையை ரீஹீட் பண்ணாமல் திரும்பவும் ஹீட் பண்ணாமல் அப்போவே வச்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது நல்லது. அடுத்தது இந்த மீட், இறைச்சி வகைகள் தான். இறைச்சி வகைகள் நம்ம திரும்பவும் ரீஹீட் பண்ணி சாப்பிடும்போது பலவிதமான டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் உருவாக்க நேரிடும். ஸோ அதனால் சிக்கனாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி, இவைகளையும் நம்ம ரீஹீட் பண்ணாமல் சாப்பிட்றது நல்லது. பலர் இன்னைக்கு நைட் எடுத்த சிக்கன் மறுநாள் காலையில் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுக்கிட்டு காலையில் திரும்பவும் ஹீட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இது உடம்புக்கு கேடான ஒன்று. ஸோ அதனால் அப்போவே அப்படி ஒன்றே கூலாக சாப்பிடுங்க, இல்லைன்னா அதை சாப்பிடாமல் இருக்கிறது பெட்டர். அடுத்தது பொட்டேட்டோ நியூட்ரிஷன் வேல்யூன்னு பார்க்கும்போது ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான ஒரு மலிவான பொருள். ஸோ அதனால் பொட்டேட்டோ சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இதை ரீஹீட் பண்ணும்போது கொலஸ்ட்ரிடியம் பொட்டுலினம் ஏற்படுறதுக்கு காரணமாக அமைது. இதன் மூலம் பலவிதமான ஃபுட் பாய்சன் மற்றும் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் ஏற்பட உங்களுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்க நேரிடும். ஒரு 2 நாளுக்கு மேலே இதை பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க.
ஸோ இந்த உணவுகளை ரெஃப்ரிஜரேட்டரில் இருந்தாலும் கூட ஒரு 2 டேஸுக்கு மேலே வந்து பொட்டேட்டோ வந்து வேக வச்சு பொட்டேட்டோ வந்து அதுக்கப்புறம் வந்து சாப்பிடும்போது அது வந்து உடம்பிற்கு வந்து கேடாக வந்து அமையுது. ஸோ அதனால் வந்து பொட்டேட்டோவை வந்து அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிடுங்க, இல்லைனா ரீஹீட் பண்ணி சாப்பிட்றது வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது. அடுத்தது காளான். இந்த காளானை வந்து பல புரோட்டீனோட பவர் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கான புரோட்டீன் வந்து அதிக அளவில் இருக்குது. ஆனால் இந்த காளானை வந்து நீங்கள் திரும்பவும் வந்து ரீஹீட் பண்ணும்போது இதில் இருக்கிற பலவிதமான கெமிக்கல்ஸும் வந்து டாக்ஸின்ஸாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதையும் நீங்கள் திரும்பவும் ரீஹீட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா பல டைஜஸ்டிவ் இம்ப்ராப்ளம்ஸ் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கும். ஸோ இது மாதிரி பல உணவுகள் வந்து திரும்பவும் ரீஹீட் பண்ணும்போது நமக்கு வந்து பாய்சனாக மாறுது. நல்ல உணவுகள் தான், ஆனால் அதை திரும்பவும் ரீஹீட் பண்ணும்போது இவை வந்து டாக்ஸின்ஸாக உடம்பிற்கு ஒத்துக்காத உணவுகளாக மாறுது. ஸோ அதனால் இந்த கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மேக்சிமம் உணவுகளை வந்து ரீஹீட் பண்ணாமல் சாப்பிட்றது வந்து நல்லது. முடிந்த வரையும் எந்த உணவுகளையும் எல்லா உணவுகளையும் ஃப்ரெஷ்ஷாக அப்போவே சாப்பிட்றது வந்து நல்லது. திரும்ப சாப்பிடுங்க, அது கெட்டு போகாத பட்சத்தில் ஃபுட் பாய்சன் உருவாகாமல் கெட்டு போகாது இருக்கின்ற பட்சத்தில் சாப்பிடுங்க. ஆனால் அதை திரும்ப ரீஹீட் பண்ணி மட்டும் சாப்பிடாதீங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு இயற்கை மூலிகள் மற்றும் ஹோமியோபதி சிகிச்சை மூலம் ஏதாவது நோய்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள தகவல் மூலம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.